நோ caste, நோ ரிலீஜன். நண்பர்களுக்கு வணக்கம். சிறிய இடைவேளைக்கு பின் பட் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. பாலைவனமாய் வறண்டு போன மனதோடு உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமான அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை சத்தியமானு சொன்னேன், யாரும் அதை நம்புறதா இல்லை. உண்மையிலேயே என்னுடைய தந்தையோட இழப்புக்கு அப்புறமேல சில நாட்கள் அல்லது சில படங்களோட தோல்வி, அதில் ஏற்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டத்துக்கு அப்புறமேல கூட நான் இடிஞ்சு போய்லாம் உட்காந்ததே கிடையாது. இந்த ஒரு 7-8 நாட்கள் சோஷியல் மீடியாவுடைய ஒரு பாதிப்புனால், நான் சொசைட்டியை மதிக்கிறதுனாலேயும் சோஷியல் மீடியாலாம் மதிக்கிறதுனாலே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக நான் சினிமாவில் இருக்கும்போதும் சரி, இல்லை நான் பிறந்ததுலேருந்து எப்போவுமே என்னுடைய பிறப்பு பற்றி நான் எப்போவுமே ஒரு பெருமையாக நினச்சது கிடையாது. அதை நான் அறவே வெறுக்கிறவன். என்னுடைய எல்லா படங்கள்லேயும் இது சம்மந்தமாக நான் நிறைய பேசியிருக்கேன். ஜாதி தேவையில்லைங்கிறத பற்றி பேசியிருக்கேன். ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கேன். நான் பண்ணியிருக்க கதாபாத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான பாத்திரங்களாகவே நிறைய நான் தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கேன். என்னுடைய தமிழ் ரொம்ப அழகான உச்சரிப்பாக இருக்கும். இதை பற்றிலாம் பேசும்போது என்னுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தும் நான் தமிழ் இவ்வளோ அழகாக பேசுகிறேங்கிறது வேணால் எனக்கு பெருமையாக இருக்கலாமே தவிர, இப்போ நான் மிஸ்டர் பாண்டேயோட ஒரு இன்டர்வியூவில் இதை நான் வெளிப்படுத்தினேன். என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. வீட்டில் அப்பா தெலுங்கில் பேசணும்னு சொல்லுவார். ஆனால் அதே அப்பா நான் தமிழ் படத்தில் நடிக்கிறேன்னும் போது தமிழை ரொம்ப சரியாக கற்றுக்கிட்டு அதோட உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்கணும், தமிழ் நடிகர்கள் தமிழ் அழகாக பேசணும், இப்படிலாம் என்னை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி தான் அப்புறம் நான் தமிழ் சினிமாவுக்கு வந்தேன். இப்போது எல்லாருமே என்னை திட்டுறவங்க கூட இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறவர் போய் இப்படி ஒரு ஜாதி பெருமையை பற்றி சொல்லிக்கிறாருன்றது போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி நான் ஒரு தடவை கூட என் வாழ்நாளையில் சொன்னதில்லை. ஒரு நாளையில் கூட சொல்லாதவன் ஒரே ஒரு தடவை சொல்லும்போது அதுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதா சொல்கிறது தான் எனக்கு பெரிய அவமானமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த தெலுங்கு மேடையில் நான் ஒரு தெலுங்குக்காரன்னு சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை இருக்கும், எனக்கு அப்படி இல்லை. இதை நான் பல தடவை சொல்ல முயற்சி பண்ணிட்டேன். அந்த பர்டிகுலர் மேடையில் என்ன நடந்தது, தவறி போய் அப்படி வருமா? நான் அன்றைக்கி ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். நான் தமிழ் பேசுகிற மேடைகளில் எனக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் தேவையில்லை. நான் போனால் தடன்னு பேசுவேன். அது ரொம்ப ஜாலியாக பேசுவேன், விளையாட்டாக பேசுவேன், அதெல்லாம் நடக்கும். பட் தெலுங்கில் போய் பேச போகிறோம், நிறைய முன்னாடி முக்கியமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் டெப்டி சிஎம் வேறு, மிஸ்டர் பவன் கல்யாண். நம்ம பேசுகிற வார்த்தைகள் எதுவும் தவறி மாறி வந்துடக்கூடாதுங்கிறதுல எனக்கு அதில் கவனமாக இருந்து ஒரு பேப்பரில் கூட எழுதிட்டு போனேன். என் நண்பர் ஒருத்தர் கூட வீடியோவில் கட் பண்ணி அமைச்சிருக்காரு. நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் திறந்து பார்த்ததை நான் பார்த்தேன், இப்போ நீங்கள் அந்த ஷாட்டை பார்க்கலாம். அப்படி திருட்டுத்தனமாக எடுத்து பார்த்துட்டு அதில் இருக்க வார்த்தைகள் எதுவும் தப்பாக வந்துடக்கூடாது நான் யோசிச்சுட்ருக்கேன். நேரம் நான் சொல்ல வந்தது நான் என்னுடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தால் கூட எனக்கு தெலுங்கு சரியாக பேச வராது, என்ன மன்னிக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பின்னாடி ஒருத்தர் மீரு நாயுடு அப்பாயா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் கிண்டலாகவும் விளையாட்டாகவும் பார்க்குறேன் நான். எனக்கு அது மண்டையில் அப்படியே பதிஞ்சு போச்சு. தெலுங்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த நாயுடு அப்பாயின்றது மைண்டுக்குள்ளே எப்படியோ செட் ஆகிடுச்சு. அங்கே போய் மேடையில் பேசும்போது நான் அவ்வளோ டென்ஷனாக பேசுகிறேன். அது எப்படியாவது பேசிட்டு இறங்கி வந்துடுவோமான்னு. அந்த வேகத்துக்கு நடுவில் எனக்கு அது ஒரு தடவைக்கு 2 தடவை வந்துடுச்சு. இது எல்லாமே பதட்டம் தான். நீங்கள் இன்னொரு தடவை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது இவ்வளோ பெரிய ஒரு எதிர்வினை ஏற்படுத்தும் நான் நினைக்கவே கிடையாது. அது அப்படியே தவறி போய் நடந்திருக்கு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னால் கூட அது யாரும் விட்டுறதா இல்லை. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை, உண்மையிலேயே மனசுக்குள்ளே அப்படி ஒன்று இருந்தது. அந்த மாதிரியான எனக்கு ஒரு ஜாதி வெறியெல்லாம் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாளைக்கு கமுக்கமாக அப்படியே விட்டுருவேன். சரி, இதனால் கொஞ்ச நாள் ஆடி அடங்கிடும் இதெல்லாம் அப்படின்னு வழக்கமாக அப்படி தானே இருப்பாங்க. எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருந்தது. ஏன்னா நான் அது இல்லை. எனக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். கடைசியாக என்னுடைய அறிக்கையில் நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய பிறப்பு சான்றிதழை நான் மாற்ற முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படின்னு சத்தியமாக நான் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் யோசித்தேன், ஏன் மாற்றக்கூடாது, மாற்றுறதுக்காக நான் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? உண்மையிலேயே எனக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லைங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்கும்போது அதையே நான் மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. அப்போது ரொம்ப சீரியஸாக சின்சியராக ட்ரை பண்ணி சில பேர்கிட்ட பேசி 2 நீதி அரசர்கள்கிட்ட கூட பேசினேன். கடைசியாக நான் கண்டுபிடிச்சது 1973
இப்படி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் வந்து நோ கேஸ்ட்டுங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அது வந்து பர்டிகுலராக ஸ்கூல் எஜுகேஷனுக்காக. இப்போ இது வரைக்கும் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா கூட அது வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்காக சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு நோ கேஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம். இப்போ அதை யாரும் ரொம்ப பெருசாக இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் என்ன மாதிரி ஒரு அடல்ட் வந்து இது வரைக்கும் அதை வாங்கினதில்லை. ஒரு 2022 கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து தன்னுடைய குழந்தைக்கு மறுபடியும் நோ கேஸ்ட் நோ ரிலீஜியன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. இதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன தெம்பை கொடுத்தது. இதன் மூலமாக ஒரு மனு ரெடி பண்ணிவிட்டு வேளச்சேரி தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போனேன். அங்கே நான் போகும்போதே எல்லோரும் சொன்னாங்க, உள்ளே வந்து தாசில்தார் இல்லைங்க, அவங்க வந்து எலெக்ஷன் டியூட்டியில் பிஸியாக இருக்காங்க, வரமாட்டாங்கன்னு. இருந்தால் கூட நேராக உள்ளே போய் பிரேமா மேடம்னு ஒரு மேடம் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கொண்டு போய் என்னுடைய விண்ணப்பத்தை நான் கொடுத்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப அவசியம் வேணும், நீங்கள் இதை கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு வாங்கி கொடுக்க பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் அவங்க அங்கேருந்து இது வந்து என்னுடைய வீடு இருக்கிறது வந்து சோழிங்கநல்லூரோட தாலுக்கில் வருது, அதனால் நீங்கள் அங்கே போங்கன்னு அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே போனால் அங்கேயும் அங்கே மேடம் இலக்கியா மேடம் அவங்க இல்லை, அவங்களும் எலெக்ஷன் டியூட்டிக்காக, இப்போ எல்லாருமே வந்து எலெக்ஷன் டியூட்டிக்காக போயிட்டாங்க. ரொம்ப சின்சியராக அந்த ஆஃபீஸ் வேலை செய்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து இதை எப்படியாவது அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து, நான் நினச்சிட்ருக்கேன் கையோடு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்குன்னு. அவங்க அந்த ரிசீவ்டுன்னு மட்டும் போட்டு கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேல அப்புறம் இலக்கியா மேடத்துக்கிட்ட நான் ஃபோனில் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கலெக்ட்ரேட்டுக்கு போகணும், சிஆர்ஏக்கு போகணும், அங்கேருந்து தான் மறுபடியும் நமக்கு தகவல் வரணும்னாங்க. ஒரு கடின முயற்சிக்கு அப்புறமேல திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களை அணுகினேன். அப்புறம் அவரும் ரொம்ப கைண்டாக, உங்கள் கேஸ் வந்து ரொம்ப ஜென்யூனான விஷயம், இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும், அதை அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். மறுபடியும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது டிலே ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரி மரியாதைக்குரிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள்ட்ட அவங்களுடைய வேலைகளுக்கு நடுவில் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அவங்களோட ஒரு 2 வார்த்தை பேசினேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சம்மந்தமான ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கிறது உண்மைதான், ஆனால் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன் டியூட்டிங்கிறதுனால, எலெக்ஷன் டைம்ன்றதுனால இப்போ நம்ம வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ண முடியாது, நீங்கள் காத்திருக்கணும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக அப்படி ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. அது நிம்மதியாக இருந்தால் கூட நான் வந்து லீகல் அட்வைஸ் படி ஒரு அஃபிடவிட்டை வந்து ஃபைல் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதன்படி நான் ஒரு அஃபிடவிட்டை வந்து ஃபைல் பண்ணேன். அந்த அஃபிடவிட்டில் என்ன எழுதியிருக்கேன்னா, எந்த விதமான அழுத்தமும் கட்டாயமும் இல்லாமல் என் சொந்த விருப்பத்தினால் நான் எனது ஜாதி அடையாளத்தையும் மத அடையாளத்தையும் முற்றிலும் துறக்க முடிவு செய்துள்ளேன். இச்சத்திய பிரமாண பத்திரம் செய்யப்பட்ட நாளிலிருந்து நான் எந்த ஜாதிக்கும் அல்லது எந்த மதத்திற்கும் சேர்ந்தவன் அல்ல. ஜாதி அல்லது மதத்தின் அடிப்படையில் அரசாங்கம் வழங்கும் எந்த ஒரு சலுகை, ஒதுக்கீடு அல்லது நன்மைகளையும் நான் கோரமாட்டேன் என்று அறிவிக்கிறேன். எனது நிலையை அரசாங்க பதிவுகளில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, நோ காஸ்ட் நோ ரிலீஜன் என்று பதிவு செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பணிவுடன் கோருகிறேன். இச்சத்திய பிரமாணம் பத்திரத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் என் அறிவின்படியும் நம்பிக்கையின்படியும் உண்மையானவை என்பதை உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த சத்திய பிரமாணத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறேன். மோரோவர் 2 பத்திரிகைகளை இது சம்பந்தமான ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் முறைப்படி நான் செஞ்சுட்டு அந்த ஜிஓ வரணும். அப்படி ஜிஓ வந்ததுன்னா முதல்ல இந்த சர்டிஃபிகேட்டு திரையுலகில் நான் தான் வாங்குறேங்கிற ஒரு பெருமை, சந்தோஷம் எனக்கு இருக்குது. உண்மையிலே எனக்கு இதுதான் பெருமை. எனக்கு ஜாதி இல்லைன்னு சொல்கிறது தான் பெருமையே தவிர, நான் இன்ன ஜாதின்னு சொல்கிறது எனக்கு பெருமையே இல்லை. அதை ரொம்ப உறுதியோடு இப்போது நான் சொல்கிறேன். இல்லாட்டி இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதி வெறி பிடித்தவனாக இருந்தால் அந்த ஜாதி மேலே தான் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குமே தவிர, அதை எப்படியாவது வெளியில் வந்துடணும், இந்த ஒரு பிரச்சனைக்காக வெளியில் வந்துடணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஆரம்பத்திலே எனக்கு அது இல்லாதனால அதை நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். இதை நான் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள், அப்புறம் என்னை சார்ந்தவங்க, நான் பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு கிட்டத்தட்ட 35 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். அதன் மூலமாக எவ்வளோ நண்பர்கள் இந்த அரசாங்க சலுகை எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வரலாம். இதெல்லாம் நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளட் கேம்ப் ஒன்று நடத்துவேன். அந்த மாதிரி இந்த தடவை ஒரு பிளட் கேம்ப் நடத்தி அதில் இதுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஜாதி இல்லைன்னு மதம் இல்லைங்கிறது என் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை வந்து எல்லாருக்கும் நான் பிரகடனப்படுத்தணும். அதன் மூலமாக நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்துக்குள்ளே வரணும், ஜாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீவிரமான எனக்கு ஒரு எண்ணம் வரத்துக்கு காரணம் இந்த மாதிரியாக ஒரு 7-8 நாள் நான் மனசுக்குள்ளே பட்ட கஷ்டங்கள், அது எல்லாமே. அப்படி ஒரு ஜிஓ பாஸ் ஆகும்போது என்ன தோணுதுன்னா, இதை நான் முயற்சி பண்ணி இந்த ஜிஓ பாஸ் ஆகிருக்கு, இதன் மூலமாக நிறைய பேருக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது எல்லாமே
இந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறமேல நானாக தெளிவடைஞ்சு எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். உண்மையிலே சொல்கிறேன், நாம் எல்லாருமே மனித ஜாதி. நம்ம எல்லாருக்கும் பொதுவான மதமும் மனிதநேயம். எனக்கு தெரிஞ்ச மொழி சினிமா மட்டும்தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாதிரி, ஒன்றே சினிமா ஒருவனே ரசிகன். இதுதான் என்னுடைய கொள்கை, கோட்பாடு, மகிழ்ச்சி, பெருமை, தத்துவம் எல்லாமே. வேறு ஒன்றுமே தெரியாதுங்க சினிமாவை தவிர. அதனால் தயவுசெய்து நான் மறுபடியும் ஒரு நல்ல படம் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் இப்போதைக்கு என் மனசில் ஓடிட்டுருக்க ஓட்டம். உங்களுடைய அன்போடையும் ஆதரவோடவும் நன்றி, வணக்கம்.